ஹலோ ஸ்பாட்டன்ஸ், நீங்கள் சிம்புவை நேரில் பார்த்துருக்கீங்களா? அதுவும் உங்கள் வீட்டு பக்கத்தில் பார்த்துருக்கீங்களா? இல்லை ரஜினியை தான் நேரில் பார்த்துருக்கீங்களா? அப்படியும் இல்லைனா இறந்து போன அப்பாவை பார்த்துருக்கீங்களா? இது எல்லாத்தையுமே நம்ம ஹிப்னாட்டிசம் அக்காவும் இன்னொரு அண்ணனும் சேர்ந்து நேரில் கொண்டு வந்து அவங்க சந்தோஷப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அந்த வீடியோவோட ரியாக்ஷன்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். இது முழுக்க முழுக்க ட்ரோல் கிடையாது, ரியாக்ஷன்ஸ். உங்கள் வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்கேன். வீடியோ நம்ம இனிமேல் கன்சிஸ்டன்ட் இனிமேல் நம்ம வீடியோவை கன்சிஸ்டண்ட்டாக போடுறோம் அப்படின்னு வந்து நான் சபதம் இருக்கிறேன். இனிமேல் இருந்து வீடியோ வீக்லி 2 வீடியோஸ் இல்லை 3 வீடியோஸ் எப்படியாவது நான் கொண்டு வரேன். என்னவா ராவன் கதவை தட்டுறது என்னவா ஹாட்ஸ்பாட் ஆடுனாங்க. இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. தலை வலிக்குதுடா, தலை வலிக்குதே. ஆண்டவா ஆன் பண்ணிட்டேமா கைஸ், கன்சிஸ்டண்ட்டாக நானே இப்போ தான் வீடியோ போட போகிறேன். ஸ்டார்டிங்லேயே வந்து ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ணி விடான்னு எங்கள் அம்மா ஒரு பக்கம் கத்துது. இதை நம்ம வந்து என்ன சொல்கிறது, ஒரு தடையாக சொல்கிறதா இல்லை எனக்கு வியூஸ்லாம் வராதுடா, நீ எல்லாம் பண்ணுறது வேஸ்ட்டுடான்னு ஆண்டையை வந்து ஒரு ரூபத்தில் சொல்கிறானான்னு தெரில. உன் பாடிக்குள்ள ஒரு லாஃபிங் கேஸ் நான் போட்டுட்டேன். இப்போ நெக்ஸ்ட் டைம் யார் உங்ககிட்ட என்ன கேள்வி கேட்டாலும் உனக்கு சிரிப்பு மட்டும்தான் வரும். உன் பேர் என்னன்னு கேட்டா கூட உனக்கு சிரிப்பு மட்டும்தான் வரும். வாழ்நாள்ல இந்த மாதிரி ஒரு சிரிப்பை நீ சிரிச்சிருக்கவே மாட்ட. 1 2 and 3 ஓபன் யுவர் ஐஸ். எப்பட்றா அது யாருடா? அது யாரா? ஏன்டா என் கண்ணை பாரு. ஸ்லீப். கைஸ், அக்கா வந்து அவரோட இதில் வந்து உடம்புல வந்து லாஃபிங் கேஸை போட்டோன்னே தம்பி வந்து ஒரே சிரிப்பில் இருக்கான். அதே மாதிரி அந்த அக்கா வந்து அப்படின்னோடனே லாஃபிங் கேஸ் போயிடுச்சான். அக்கா கிட்ட உண்மையாகவே ஹிப்னாட்டிசம் இருக்குது காய்ஸ், ஹிப்னாட்டிசம். இப்போ நான் உங்களை எல்லாத்தையும் ஹிப்னாட்டிசம் பண்ணுவேன் இன்னும் கொஞ்சம் நேரத்தில். அதையும் பாருங்கள். இந்த வீடியோட எண்டில் நீங்கள் ஹிப்னாட்டிசம் ஆவீங்க. ஸ்கூல்ல பிடிச்ச டீச்சர்ஸ் யாராவது இருக்காங்களா? அவங்க பேரை மனசுல கொண்டு வந்துட்டாரு. ஓகே, இப்போ அந்த பேர் எனக்கு தெரிய ஏதாவது சான்ஸ் இருக்கா? அந்த பேரோட ஃபர்ஸ்ட் லெட்டர், செகண்ட் லெட்டர், அந்த மாதிரி ஒவ்வொரு லெட்டரும் மனசுல கொண்டு வந்துட்டாரு. மனசுல அந்த பேரை நல்லா கத்தி சொல்லணும். என் கை மேல உங்க வச்சுக்கோ. நான் 1 2 3 சொல்றப்போ மனசுல அந்த பேரை நல்லா கத்தி சொல்லணும். சரியா? மனசுல தான் சொல்லணும், வாயில சொல்லக்கூடாது. கண்ண முடிக்கும். 1 2 3. ஆஷா டீச்சர். காய்ஸ், இது உண்மையா பொய்யான்னு தெரில. ஏன்னா அந்த பையனோட ரியாக்ஷன்ஸை பார்க்கும்போது அது உண்மை மாதிரி தான் எனக்கு தோணுது. வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பு கிடையாது. நெக்ஸ்ட் டைம் நீங்க ஐஸ் ஓபன் பண்றப்போ கிளியரா உங்களால ஸ்னேக், பிளாக் கலர் ஸ்னேக் இருக்கு என் கையில. ஸோ உங்களால் கிளியராக பார்க்க முடியும் ஸ்னேக்கை. நிறைய பேருக்கு ஸ்னேக் பார்த்து பயம் இருக்கும், நிறைய பேருக்கு பயம் இருக்காது. ஸோ ஜஸ்ட் நீங்கள் கண்ணை திறந்தீங்கன்னா உங்களால் கிளியராக ஸ்னேக்கை பார்க்க முடியும். 1 2 and 3 ஓப்பன் யுவர் ஐஸ். என்ன ஜோக் காட்டுறீங்களா? என்ன ரங்கா ஜோக் காட்டுறீங்களா? கையில் பிடிச்சிருக்கீங்க, பிடிக்கிறீங்களா நீங்கள்? ஒன்றும் இல்லை. ஐயோ, பயமா இருக்கா? எடுத்துட்டு போங்க. வேணாமா? பயமா இருக்கா? நீங்க பிடிச்சி பாக்குறீங்களா? கையில ஒண்ணுமே பண்ணாது. Give your hands. Take a deep breath. அதை விட்டுருங்க, ஒன்றும் பண்ணாது ப்ரோ. என் கண்ணை பாருங்க ப்ரோ. Take a deep breath. 1 2 and 3 sleep. காய்ஸ், அக்கா வந்து பாம்பை பெல்ட்டை வந்து பாம்பா மாத்திருக்காங்க காய்ஸ். அந்த அண்ணன் வந்து அவ்வளோ பயப்படுறாங்க கைஸ்.
கைஸ் எனக்கு அது பாம்பை பார்க்கும்போது எனக்கே ஹிப்னாட்டிசமாகி நானே அதை வந்து கையில் ஃபஸ்ட்டு நான் பாம்புன்னு தான் நினச்சேன். ஆனால் பாம்பை வச்சுக்கிட்டு கையில் இப்போ அவர் உண்மையே பாம்புன்னு நினச்சிருந்தாருன்னா இந்த இடத்துக்கு என்ன ஆயிருக்கும்? ஆக்சுவலாக ஒரு பாம்பை வந்து அவங்க கையில் வைக்கும்போது நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க நீங்களே சொல்லுங்கள். இதுக்கெல்லாம் நீங்களே கமெண்ட்டில் சொல்லியிருங்க. நான் சொல்ல ஹிப்னாட்டிசம்ங்கிறது உண்மையாகவே இருக்கட்டும், அதை பற்றி எனக்கு எந்த நாலேஜுமே கிடையாது, அதுவே ரெண்டாவது விஷயம். ஆனால் அந்த அண்ணன் ரியாக்ஷன்ஸை பார்க்கும்போது எனக்கு உண்மை மாதிரி தெரியல. ஜஸ்ட் இப்போ 1 2 3 சொல்லி உங்களை எழுப்பி விட்டா உங்க கண்ணு முன்னாடி உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஆக்டர் சிம்பு நிப்பாரு. நீங்க அவரை பார்க்கலாம், பேசலாம். சிம்பு உங்களுக்காக உங்களை பார்க்க வந்திருக்காரு. ரெடி 1 2 3 ஸ்பாப். ஹாய் ஹாய், எப்படி இருக்கீங்க? சிம்பு வந்திருக்காரா? நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். ஆக்சுவலா நான் யாருன்னு தெரியுதா? யாரு? உட்காரு, பரவாயில்ல பரவாயில்ல, நான் உட்காடுறேன். இருங்க நான் உட்காடுறேன், எடுத்து போறேன். எப்படி இருக்கீங்க? வீட்டுல இருக்காங்க? என் படம்லாம் உங்களுக்கு பிடிக்குமா? ஜஸ்ட் நம்ம ஒரு போட்டோ எடுத்துக்கலாமா? என்ன உண்மையா உங்களுக்கு எவ்வளவு பிடிக்குமா? ஜஸ்ட் நான் உங்களுக்கு ஒரு பாட்டு பாடுவா? உங்களை பார்த்ததுல ரொம்ப ஹாப்பி. எனக்கு டைம் ஆச்சு, ஷூட் இருக்கு. ஸோ திரும்ப நான் உங்களை மீட் பண்றேன். இங்கே தான் ஷூட் போயிட்டு இருக்கு, தாராபுரத்தில் தான் ஷூட் போயிட்டு இருக்கு. கண்டிப்பா நான் உங்களை திரும்பி கண்டிப்பா நீங்க வாங்க, நான் மீட். அண்ணன் வந்து ஷூட் போயிருக்காரு. ஷூட்லேருந்து வந்துட்டு சிம்பு வந்து டைரெக்டாக அக்கா வந்து பார்க்க வந்திருக்காங்க. அதுவும் அக்கா வந்துக்கிட்டாரு. நம்ம சிம்பு அண்ணனை பார்த்த அக்கா கையோ இல்லை காலோ இல்லை. ஏன் சிம்பு அண்ணனை பார்த்தோன்னே அவங்க இதெல்லாம் எந்திரிக்க கூட முடியல. அப்படியே சிம்பு அண்ணனே போய் சேர் எடுத்து போட்டு உட்காந்துட்டு ஐ திங்க் இவர் தான் வந்து லோ பட்ஜெட் சிம்பு அண்ணன் இருப்பார் போல. சொல்லக்கூடிய சஜஷன்ஸ் உனக்கு நல்லாவே கேட்குது. நீ ஐஸ் ஓப்பன் பண்ணி பார்க்குறப்போ உன்னால சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை பார்க்க முடியும். அட் த கவுண்ட் ஆஃப் 1 2 and 3 ஓப்பன் யுவர் ஐஸ். ரஜினிகாந்தா? யாரு? சூப்பர் ஸ்டாரா? சூப்பர் ஸ்டாரா? டேய் என்னடா பண்றீங்க? இதெல்லாம் என்னடா உண்மை? ஐயோ காய்ஸ், எனக்கு வேற ரொம்பவே இருக்குது காய்ஸ். ஸ்பாட்டான்ஸ், நீங்கள் வந்து இப்போ நீங்கள் ஹிப்னாட்டிசம் வீடியோலாம் பார்த்துருப்பீங்க. இப்போ நான் உங்களை ஹிப்னாட்டிசம் பண்ண போகிறேன். எப்படி தான் கேட்குறீங்க? எல்லாருமே ஐஸை க்ளோஸ் பண்ணுங்க. உங்கள் கண்களை மூடி ஆழ்ந்த தியானத்துக்கு செல்லுங்கள். க்ளோஸ் பண்ணிட்டு உங்கள் மைண்டில் ரிப்பீட்டாக நான் வந்து ஒரு பெரிய செலிப்ரிட்டி ஆகிட்டேன், எனக்கு லைக்ஸ் வந்து 1 லட்சம் லைக்ஸ் வந்துருச்சு, 1 லட்சம் லைக்ஸ் வந்துருச்சு, 1 லட்சம் லைக்ஸ் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பார்த்துக்கிட்டே இருங்க, யோசிச்சுட்டே இருங்க. உங்கள் மைண்டில் திங்க் பண்ணிக்கிட்டே இருங்க. திங்க் பண்ண எனக்கு லைக்ஸ் கூடிக்கிட்டே போகுது. அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்கள் பக்கத்தில் இருக்கிற லைக் பட்டனை ஒரு அமுக்கிட்டு திரும்பி கண்ணை மூடிடுங்க. கண்ணை மூடிட்டு பார்த்துட்டே இருங்க. கண்ணை மூட்டி யோசிச்சுட்டே இருங்க, எனக்கு லைக் வந்திருக்குமா வந்திருக்காதாங்க. சப்போஸ் நீங்கள் கண்ணை முழிக்கும் போது திறந்து பார்க்கும்போது அதுக்குள்ளே 1 lakh லைக்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஹிப்னாட்டிசம் ஆகிட்டேன்னு அர்த்தம். சப்போஸ் 1 lakh லைக்ஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் வந்து 1 lakh லைக்ஸ் வரலடா அப்படின்னு சொல்லிட்டு போங்க. இப்போ ஜஸ்ட் ஓப்பன் யுவர் ஐஸ். போடா வைத்தியக்கார மாட்டேன். தேங்க்யூ யுவர் கோஆபரேஷன். தம்பி ஆரம்பிடா. மாஸ்டர் தேங்க்யூ மாஸ்டர்.